ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான ஆதி சம்பாலா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. இப்போதைக்கு இந்த படம் தெலுங்குல மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு. கூடி சீக்கிரம் மல்டி லாங்குவேஜஸ்ல டப்பாய் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துக்குள்ள திடீர்னு ஒரு விண்கல் வந்து விழுகுது. என்னைக்கு இந்த விண்கல் வந்து விழுந்ததோ அன்னைக்கு இருந்தே இந்த கிராமத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. பல கொடூர கொலைகளும் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த நிலையில இந்த விண்கலை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த கிராமத்துக்கு போறதுக்கே ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாத நம்ம ஹீரோவை அந்த கிராமத்துக்கு அனுப்பி அந்த விண்கல்ல ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு அந்த ஆராய்ச்சி குழு முடிவெடுக்குது. அந்த கிராமமும் கடவுள் நம்பிக்கை நிறைஞ்ச கிராமம். ஆனா நம்ம ஹீரோக்கு கடவுள் நம்பிக்கைன்றது சுத்தமாவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு ஹீரோ அனுப்புறது சரியா அப்படின்னு குழு கேக்குறாங்க. ஆனா நம்ம கிட்ட தான் வேற ஆப்ஷனே இல்லையே. யாருமே அந்த கிராமத்துக்கு போய் ஆய்வு செய்யறதுக்கு முன் வர மாட்டேன்றாங்க. அங்க நடக்கிற அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. அதனால நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த கிராமத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த விண்கல்ல பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலமா வெளியில வர பேய் சம்பவங்கள் தான் மொத்த படமே. ரொம்ப பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்தகாசுரா அப்படின்ற ஒரு அரக்கன் 3 உலகத்தோட பவரை கொண்டவன். அவன் நம்ம பூமிக்குள்ள நுழைஞ்சு பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். மக்கள் எல்லோருமே தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் சதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்தகாசுரா அப்படின்ற அரக்கன் இந்த பூமியில ஒரு பேரழிவை உருவாக்கி இருக்கான். நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருந்த இந்த உலகம் தலைகீழா மாறுதுங்க. மக்களுக்கு கடைசி நம்பிக்கை சிவன் மட்டும்தான். அதனால மக்கள் எல்லோருமே சிவனை நோக்கி பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்களுடைய பிரார்த்தனையை புரிஞ்சுக்கிட்ட சிவன் நேரடியா இறங்கி வராரு. அந்த அந்தகாசுரன் அப்படின்ற அரக்கனை எதிர்த்து போரிடுறாரு. கடைசியா அந்த அந்தகாசுரனையும் வதம் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த உலகம் நார்மல் ஆகுதுங்க. இப்போ இந்த கதை 1980 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. சம்பாலா அப்படின்ற ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல இரவு நேரம் ஒரு அமானுஷமான சம்பவம் நடக்குது. கிராமத்தினர்களை பொறுத்த வரைக்கும் அது அமானுஷமான சம்பவம். ஆனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விண்கல் வானத்திலிருந்து வந்து விழுதுங்க. அந்த விண்கல் விழுந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை ஒரு 3:30-4 மணி டைமுங்க. மக்கள் எல்லோருமே தங்களை மறந்து நல்லா உறங்கிட்டு இருக்கக்கூடிய டைமுங்க. அந்த விண்கல் விழுந்த அடுத்த செகண்ட் ஊருக்குள்ள ஒரு மாதிரி விசித்திரமா காத்தடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதே சமயம் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாமே பயப்பட ஆரம்பிக்குது. இப்ப ராமுலு அப்படின்றவரோட வீட்டை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவரு கறவை மாடு ஒண்ணு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காருங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்வாதாரமே அமைஞ்சிருக்கு. வழக்கம் போல பால் கறக்கிறதுக்காக அதிகாலை ஒரு 3 to 4 அந்த டைம் இருக்குங்க. எழுந்திருச்சு வெளியில வராரு. நாயெல்லாம் பயங்கரமா குலைச்சுக்கிட்டு இருக்குது. அந்த நாயெல்லாம் விரட்டி விட்டுட்டு பால் கறக்கிறதுக்காக பக்கெட் எடுத்துட்டு போறாருங்க. பால் கறக்க ஸ்டார்ட் பண்ண உடனே பட்டுன்னு கரண்ட் போயிருதுங்க. என்னடா இந்நேரத்துல கரண்ட் கட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த லாந்தர் விளக்க ரெடி பண்றாருங்க. அதை எடுத்துட்டு மாட்டு கொட்டாய்க்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே அவரை சுத்தி அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன சத்தம் அது அப்படின்ட்டு இவரும் சுத்தியும் புத்தியும் பாக்குறாரு. அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் விளக்க தூக்கிட்டு பால் கறக்கிறதுக்காக மாட்டு கொட்டாய் கிட்ட போறாருங்க. ஆனா மாடு இவரை பார்த்து பயங்கரமா மிரளுதுங்க. விட்டா அந்த கைத்தை அத்துட்டே ஓடிட மாட்டிருக்குது. அந்த அளவுக்கு இவரை பார்த்து பயப்படுது. என்னடா அது நம்ம மாடு இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த காட்டுறாங்க. மாடு இவரை பார்த்து பயப்படல. இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் நின்னுகிட்டு இருக்குங்க. அந்த அமானுஷமான உருவத்தை பார்த்து தான் மாடு பயங்கரமா மிரண்டுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சட்டார் சட்டார்னு கீழே வந்து விழுகுதுங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அமானுஷமான உருவம் இவரை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுது. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்தினர்கள் கிட்ட பாலை கலெக்ட் பண்றதுக்காக இந்த பால் சொசைட்டில இருந்து ஒரு நபர் வந்திருக்காருங்க. இந்த கிராமத்துல யார் யார் வீட்டுல எல்லாம் மாடு இருக்குதோ அவங்க பாலை கறந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. சோ அவரும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது தரமான பால் அப்படின்னா வாங்கிட்டு போயிருவாரு. பாலை கொடுக்கறதுக்காக ஒரு 2-3 பேரு லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அதே லைன்ல இந்த ராமுலுவும் வந்து நிக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த அமானுஷமான உருவத்தினால அட்டாக்கு உள்ளாக்கப்பட்டாரு. ஆனா இப்போ சாதாரணமா வந்து நின்னுட்டு இருக்காருங்க. அந்த பால் சொசைட்டியை சார்ந்தவரும் இவருடைய பாலை வாங்கி டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அவருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அந்த பக்கெட்ல இருக்கிறது பாலே கிடையாது, முழுக்க ரத்தம். அதை பார்த்து பயந்து மொத்த பாலையும் கீழே சிந்திடுறாருங்க. அங்கதான் இந்த படத்தோடைய டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணா நகரத்தை காட்டுறாங்க. ஆராய்ச்சியாளர்கள்லாம் விண்கல் விழுந்ததை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விண்கல் பூமிக்குள்ள வந்து விழப்போகுது அப்படின்றத சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அது எந்த இடத்துல விழப்போகுது அப்படின்றது தெரியாம இருந்தது. இப்போ சம்பாலா அப்படின்ற ஒரு கிராமத்துக்குள்ள விழுந்திருக்கிறதா தகவலுங்க. அதிகாலை 4 மணிக்கு அந்த விண்கல் அந்த கிராமத்துக்குள்ள விழுந்திருக்கு. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா அந்த விண்கல் விழுந்ததுனால இன்ஜூரிஸோ டெத்தோ எதுவுமே நடக்கல. பட் அங்க விழுந்த விண்கல் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆய்வு செஞ்சு ரெக்கார்ட் செய்யப்படாத ஒரு விண்கல் அப்படின்றதுனால நாம பிசிக்கலா அங்க போயிட்டு அந்த பாறையில இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சாதான் அது என்ன மாதிரியான விண்கல் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்தை காட்டுறாங்க. காலங்காத்தால ஒரு நபர் சொம்ப தூக்கிட்டு காட்டு பக்கம் போறாருங்க. அங்க விண்கல் விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு காக்கா அந்த விண்கல் மேலேயே வந்து உட்காருது. உட்கார்ந்து அடுத்த செகண்டே உடல் கருகி கீழே விழுந்து இறந்து போதுங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போய் அந்த இடத்துல
இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு. இப்ப சயின்டிஸ்டுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த கிராமத்துக்கு போக மாட்டோம். ஜென்ரலாவே இந்த கிராமத்தினர்களுக்கு கடவுள் நம்பிக்கை மற்றும் மூட நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. நாங்க அங்க போனோம்னா கண்டிப்பா எங்களால அவங்களை ஹேண்டிலே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்ல அதிகாரி சொல்றாரு, நான் உங்களை அனுப்ப போறது இல்லை அப்படின்ட்டு. அப்ப யாரோ ஒருத்தர் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும். யார் அனுப்ப போறீங்க அப்படின்னு கேட்க விக்ரம் அனுப்ப போறேன் அப்படின்றாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா விக்ரமுக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கையே கிடையாதுங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை நிறைஞ்சு கிடக்கிற கிராமத்துக்கு போனா கண்டிப்பா கருத்து வேறுபாடு ஏற்படும். இதனால பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்ல உடனே அதிகாரி சொல்றாரு, வேற வழியே இல்ல. ஏன்னா யாருமே அந்த கிராமத்துக்கு போக மாட்டேன்றீங்க. தைரியமா போறேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு விக்ரம் மட்டும்தான். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த கிராமத்தினர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியானவங்க கிடையாது சார். எறும்பு கடிச்சா கூட அதுக்கு சிவன் தான் காரணம்னு சொல்லக்கூடிய ஆளுங்க. ஆனா விக்ரம் சாவுல கூட சயின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்புறவரு. சயின்ஸை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நபர் அங்க போறது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கும் போது வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு அதிகாரி இந்த முடிவு எடுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அம்மா போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோட அம்மா இறந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு யாருமே இல்லங்க. ஹீரோட அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நான் உன் கூட இல்ல அப்படின்னு என்னைக்குமே நினைக்காத, நான் எப்போதுமே உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வானத்தை அண்ணாந்து பாரு, அதுல ஒரு நட்சத்திரமா நான் தெரிவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோவை அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக டிரைவரும் வந்துட்டாரு. ஹீரோடைய பொருட்கள்லாம் வண்டியில ஏத்திட்டு அந்த இடத்துல இருந்து இந்த கிராமத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இந்த கிராமத்தினர்கள் தெய்வமா வழிபடுறது ராஜேஸ்வரி அம்மனை. ராஜேஸ்வரி அம்மன் கோயில்ல தினமும் பூஜை எல்லாம் நடக்குங்க. ஷம்பாலா அப்படின்ற இந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் கால்நடை வளர்த்தும் விவசாயம் பண்ணியும் தான் கைஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த விண்கல் விழறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிம்மதியான மற்றும் வளமான ஒரு கிராமமா தான் கைஸ் இந்த கிராமம் இருந்திருக்கு. அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பாடி பில்டர் இருக்கிறாருங்க. பரம்பரையா இந்த லெகசியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாடி பில்டருக்கு ஸ்கூலுக்கு போற வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. இவருக்கு பிறந்தது பொண்ணா போச்சு, அதனால லெகசியை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணு மேல அவருக்கு எப்போதுமே வெறுப்பு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவளும் தன்னுடைய அப்பாவை பார்த்து பயந்து தான் கைஸ் இருப்பா. இப்போ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டீச்சரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் மியூசிக் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. மியூசிக் டீச்சரோட வீட்டுக்கு கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்காரு விறகு போடுறதுக்காக. இந்த கிருஷ்ணா பாத்தீங்கன்னா ஊர்ல யாராவது விறகு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வெட்டி கொண்டாந்து சப்ளை பண்ணக்கூடிய வேலை தான் கைஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மியூசிக் டீச்சர் மேல கிருஷ்ணாக்கு ஒரு கிரஷ் இருக்குங்க. ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய மனைவி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்களுக்கு நகை மேல பேராசங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல ஏகப்பட்ட நகைகளை சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க வீட்டு வேலைக்காரக்கா கிட்ட நான் என்னென்ன நகையெல்லாம் வச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேலைக்காரக்கா அதையெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை இவங்க கவனிப்பாங்க. அது மேலேயே அவங்களுக்கு ஆசை வருங்க. இத்தனை நகைகளை சேர்த்து வச்சிருந்தாலும் வேலைக்காரக்கா கையில போட்டிருக்கிற அந்த மோதிரத்து மேல அவங்களுக்கு ஒரு கண் இருக்கு. ஃபைனலி நம்ம ஹீரோ இந்த கிராமத்துல வந்து இறங்குறாருங்க. அந்த கார் டிரைவருக்கு பணம் கொடுக்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, சார் ரைட் ஹேண்ட்ல கொடுங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கினா அது கெட்ட சகுனம் சார், அதனாலதான் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்போ ஒரு கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, நல்லதுக்கு சொன்னா எங்க சார் கேக்குறீங்க, அது ஆராய்ச்சி தானே பண்றீங்க, சரி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த டாக்ஸி டிரைவர் கிளம்பிடுறாரு. நகரத்துல இருந்து வந்த டாக்ஸி டிரைவரே இவ்வளவு விஷயத்தை ஃபாலோ பண்றாரு அப்படின்னா அப்ப இந்த கிராமத்தினர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு உதவி செய்யறதுக்காக இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரை அசைன் பண்ணிருக்காங்க. அவரு பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டிக்காரரை கூப்பிட்டு சாரோட பொட்டி படுக்கை எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த பூதப்பாறை கிட்ட வச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, அந்த மாட்டு வண்டிக்காரர் பயங்கர ஷாக்கா ஆறாருங்க. இது பூதப்பாறையா, அங்கேயே அவர் ஸ்டே பண்ண போறாரு அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோவும் போலீஸ் ஆபீசரும் காட்டு வழியில நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அது என்னங்க பூதப்பாறை அப்படின்னு கேட்க, வானத்துல இருந்து ஒரு விண்கல் வந்து விழுந்தது இல்லையா சார், அது விழுந்ததே கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த பாறை கிட்ட போறதுக்கே பயப்படுறாங்க. அதனாலேயே எல்லோருமே அதுக்கு பூதப்பாறைன்னு பேர் வச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, தெரிஞ்ச கல்ல கடவுள் அப்படின்னு சொல்றீங்க, தெரியாத கல்ல பூதன்னு சொல்றீங்க, எப்படி சார் இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு கேட்க, இந்த கிராமத்தோட பிரசிடென்ட் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் சார் நாங்க நடந்துப்போம். இந்த கிராமத்தோட பிரசிடென்ட் சாமியார் சொல்ற பேச்சை கேட்டுதான் சார் நடந்துப்பாரு அப்படின்னு இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாருங்க. எல்லா ஊர்லயும் இந்த சாமியாருங்க தான் இப்ப பிரச்சனை அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, மத்த ஊர் சாமியார் மாதிரிலாம் இல்ல சார் இந்த ஊர் சாமியார் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் இந்த விண்கல் விழுந்ததுல இருந்து மக்கள் பீதியில இருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர் சாமியாரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஊர் தலைவரை கூப்பிட்டுட்டு கூட்டத்தோட நேரா ராமுலுவோட வீட்டுக்கு போறாருங்க. ராமுலு கொண்டாந்த பால்ல ரத்தமா இருந்தது இல்லையா, அது என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த சாமியார் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய துளசி பாத்தீங்கன்னா காஞ்சு போய் கிடக்குது. இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக பூசணிக்காய் தொங்க விடுவாங்க இல்லையா, அந்த பூசணிக்காவே டேமேஜ் ஆகி தொங்கிட்டு இருக்குது. அதுல ஏகப்பட்ட பூச்சிங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஊர் தலைவர் என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. ராமுலு பாத்தீங்கன்னா காலையில நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இப்ப இந்த மாட்டை பாக்குறதுக்காக எல்லாருமே போறாங்க. இந்த சாமியார் சொல்றாரு, இந்த மாடு தான் பிரச்சனை, இந்த மாட்டை கொண்டுட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு. ராஜேஸ்வரி அம்மன் கோயில் பூசாரி சொல்றாரு, மாடை நம்ம கோமாதாவா பாக்குறோம், அதை போய் கொல்ல சொல்லிட்டு இருக்கீங்களே சாமி அப்படிங்கும் போது, இந்த மாட்டை கொல்றது பாவம் கிடையாது, மகா பாவம், ஆனா வேற வழி இல்ல, இந்த மாட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, அந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த கிராமத்தையே அழிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ராமுலு ஏத்துக்க மாட்டேன்றாருங்க. அதனால இந்த சாமியார் பாத்தீங்கன்னா ராமுலு கையில ஏதோ ஒரு பயிரை கொடுக்குறாருங்க. அந்த பயிரை எடுத்துட்டு போய் அப்படியே அந்த மாட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்ல, இவரும் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வராரு. அந்த பயிரோடைய கலரே அப்படியே கருப்பு கலர்ல மாறிடுச்சுங்க. ராமுலு ஊர் தலைவர் கிட்ட சொல்றாரு, இந்த மாட்டை நம்பி மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இப்போ இந்த மாட்டை கொல்ல சொல்றீங்க
இந்த மாட்டை கொண்டுட்டா என்னுடைய நிலைமை என்ன சார் அப்படின்னு கேட்க ஊர் தலைவர் சொல்றாரு, நீ இந்த ஒரு மாட்டை பத்தி தான் நினைக்கிற, ஆனா நாங்க இந்த ஊரை பத்தியே கவலைப்படுறோம், நீ கவலைப்படாத, இந்த மாட்டை கொடுத்துரு, உனக்கு வேற ஒரு நல்ல மாடு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் இந்த கிராமத்துல இருக்கிற இந்த வயசான பாட்டிக்கு இந்த மாட்டை கொல்றதுல விருப்பமே கிடையாதுங்க. புள்ள மாதிரி வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதை போய் கொல்ல சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கட்ட அவுத்து விட்டுறாங்க, நீ எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு அதோட குட்டியை பாக்குதுங்க. உன்னோட குட்டியை பத்தி கவலைப்படாத, நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம், நீ போயிரு அப்படின்னு சொல்ல இந்த மாடு அந்த இடத்துல இருந்து ஓடிடுது. மாடை அந்த லேடி அவுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தினர்கள் எல்லாருமே அந்த மாட்டை துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ராமுலு அவரோட கழுத்துல இருக்கக்கூடிய துண்டை எடுப்பாருங்க. அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாட்டுக்குள்ள இல்ல, இந்த ராமுலுவோட உடம்புக்குள்ள இருக்குது. அவருடைய நெக்கு பக்கம் பாத்தீங்கன்னா கைரேகை மாதிரி ஏதோ ஒரு போன் மார்க் இருக்குங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் இந்த போலீஸ் ஆபீசரும் சைக்கிள்ல தோப்பு வழியா இந்த கிராமத்துக்குள்ள வந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஹீரோக்கு கொலுசு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, சும்மா பயமுறுத்தாதீங்க சார், ஆல்ரெடி நாங்கெல்லாம் பீதியில இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. உண்மை தான் சொல்றேன், எனக்கு கொலுசு சத்தம் கேக்குது, உனக்கு எந்த சத்தமும் கேட்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த வழியா இந்த ராமுலோட மாடு வருதுங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஊருக்காரங்க எல்லாம் அந்த மாட்டை துரத்திட்டு போறாங்க. என்னாச்சு, எதுக்காக அந்த மாட்டை துரத்திட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் விஷயத்த சொல்றாங்க. அந்த மாட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதாகவும் அந்த மாட்டை கொண்டா மட்டும்தான் இந்த கிராமத்தினர்களை காப்பாற்ற முடியும்னு சாமியார் சொல்லிட்டாரு, அதனால கொல்றதுக்காக போறோம் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. வாயில்லாத ஜீவனை காப்பாத்துறதுக்காக இத்தனை பேர் கிளம்பிட்டானுங்களா, அதை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பயங்கரமா துரத்த ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, இதெல்லாம் தலையிடாதீங்க சார், தேவையில்லாத பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ அவனுங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த மாட்டை காப்பாத்துறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த சாமியாரு, ஊர் தலைவர், கிராமத்தினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த விண்கல் விழுந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணி அதாவது நடக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்துல இருந்து ரத்தம் வருதுங்க. அப்புறம் அங்க இருக்கிற கற்பூரம் குப்புன்னு பத்திக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் எனர்ஜி, பஞ்ச பூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இதே இந்த கிராமத்துல இருந்து நம்ம அனுப்பல அப்படின்னா இந்த கிராமத்துக்கு கண்டிப்பா ஆபத்து அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. இனி இந்த விண்கல்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்கல்ல சுத்தியும் பாத்தீங்கன்னா மஞ்ச கயிறெல்லாம் போட்டு ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாட்டோட வராருங்க. மாட்டை பிடிக்கிறதுக்காக போனவங்க எல்லாம் அடி வாங்கிட்டு அமைதியா நிக்கிறானுங்க. இப்ப ஊர் தலைவருடைய பையன் பயங்கர காண்டாயிட்டு ஹீரோ அடிக்கிறதுக்காக வரா. இந்த போலீஸ் ஆபீசர் வந்து தடுக்கிறாரு. அவர் மேல கை வைக்காதீங்க, பெரிய பிரச்சனை ஆகும், ஏன்னா அவர் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறாருன்ட்டு. ஊர் தலைவர் சொல்றாரு, அந்த மாட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால அந்த மாடு வந்து பிளட்ட பாலா கொடுத்துச்சு, அதனாலதான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புறதுக்காக அந்த மாட்டை கொல்ல சொன்னோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, இந்த விண்கல் விழுந்த ரேடியேஷன் வந்து அந்த மாட்டை அஃபெக்ட் பண்ணிருக்கு, அதனால அதோட உடல்ல மாற்றம் ஏற்பட்டு பால் ரத்தமா வந்திருக்கு. இந்த ரேடியேஷன் மனுஷன் அஃபெக்ட் பண்ணல, ஒருவேளை மனுஷன் அஃபெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் யூரின்ல பிளட் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சயின்டிபிக்கா இவர் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. உடனே இந்த ஊர் பூசாரி சொல்றாரு, அந்த இடத்துல எலுமிச்சம்பழம் வச்சா அதுல இருந்து ரத்தம் வருது, அதுக்கப்புறம் கற்பூரம் கப்புன்னு பத்திக்குது, இது ஆகாயத்துல இருந்து வந்த பூதம், அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்ற பூதத்தை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், இது பூதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது வெறும் கல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லு கிட்ட போறாருங்க. அப்ப இந்த சாமியார் சொல்றாரு, நீங்க டெலஸ்கோப்ல 1000 விண்கல்ல பாத்துருக்கலாம், ஆனா அது மாதிரி இது கிடையாது, சாஸ்திரத்துல இருந்து தான் சயின்ஸ் வந்ததே தவிர சயின்ஸ்ல இருந்து சாஸ்திரம் வர கிடையாது, சயின்ஸ்னால புரிஞ்சுக்கவே முடியாத பல விஷயங்கள் இன்னும் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த சாமியாருக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்பக்கூடிய ஆள் நீங்க, ஆராய்ச்சி செஞ்சு அதுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆள் நானு அப்படின்ட்டு அந்த கல்லு கிட்ட போய் நிக்கிறாருங்க. ஊர் தலைவருடைய பையனுக்கு கோவம் வருது, நம்ம ஊர் சாமியாரையே இன்சல்ட் பண்ணிட்டு அங்க போய் நிக்கிறான், அவனை சும்மாவே விடக்கூடாது, வாங்கடா அவனை போட்டு பொழக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே திரண்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்ப இந்த போலீஸ் ஆபீசர் ஊர் தலைவர் கிட்ட சொல்றாரு, சார் அவர் மேல கை வைக்க வேணாம்னு சொல்லுங்க, ஏன்னா அவர் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்காரு, இவர் மேல கை வச்சா போலீஸ் மிலிட்டரியே இங்க வந்துரும் அப்படின்னு சொல்ல உடனடியா ஊர் தலைவர் எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்லிடுறாருங்க. இந்த சாமியார் சொல்றாரு, எல்லாமே விதிப்படிதான் நடக்கணும்னு இருக்கு, இந்த விக்ரம் இந்த ஊருக்கு வந்ததற்கான காரணம் கூட விதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சைலண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த விண்கல் கிட்டே ஒரு டென்ட் போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாரு. இந்த கல்லுல இருந்து ரேடியேஷன் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட இருக்கக்கூடிய டிவைஸ் வச்சு செக் பண்ணி பாக்குறாருங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கல்லுல இருந்து சில மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரேடியேஷன் வருது, அதுக்கப்புறம் நார்மலா தான் இருக்கு. ரேடியேஷனால பாதிக்கப்படாத இடத்துல இந்த மாட்டையும் கட்டி வச்சிடறாருங்க. பேசிக்கா அந்த விண்கல் வந்து விழுந்தது இல்லையா, அந்த கல்லு ரொம்பவே சூடா இருந்திருக்குதுங்க, அதனாலதான் அந்த கல்லு மேல போய் ஒரு காக்கா உட்கார்ந்த உடனே அது கருகி இறந்து போய் இருந்திருக்குது. இப்போ இந்த கல்லோடைய சூடெல்லாம் தணிஞ்சிருச்சு, இருந்தாலும் அந்த கல்லுல ரேடியேஷன் இருக்குங்க. நம்ம ஹீரோ சேஃப்டிக்காக கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கல்லை சுத்தி வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்காருங்க ஆராய்ச்சிக்காக. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெண் வரா, நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா, ஓ நீங்க தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லையே இந்த கிராமத்தினர்களை எதிர்த்து போராடி ஒரு மாட்டையே காப்பாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்க, இந்த ராஜேஸ்வரி அம்மன் கோயில் பூசாரி இருக்கிறார் இல்லையா அவருடைய பொண்ணு அப்படின்ட்டு, அவங்க பேரு தேவி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு தேவி கேட்க, ஹீரோ சொல்றாரு, நான் ஒரு சயின்டிஸ்ட், இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஏலியன் இருக்கு அப்படின்றத நம்புவேன், ஆனா கடவுள் இருக்குது அப்படின்றத நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏலியனை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஏலியனை நான் பார்த்தது இல்ல, ஆனா ரிசர்ச்சர்ஸ் ஏலியன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது, அது எப்படி ஏலியனை நீங்க பார்க்காமயே இருக்குன்னு நம்புறீங்களோ அது மாதிரி தான் கடவுளும் அப்படின்ற மாதிரி தேவி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேவி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரையும் கூட்டிட்டு வந்து அந்த மாட்டுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த ராமுலுவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ராமுலுவோட உடம்புல ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா, வீட்டுல உட்காந்து பயங்கரமா கறி சாப்பிட்டு
இருக்கிறாருங்க. அவருடைய அம்மா மற்றும் மனைவி கிட்ட எனக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்ல, நீங்க சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அதையும் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல அம்மாவையும் மனைவியும் மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு இவர் வெளியில வராருங்க. வீட்டுல அந்த மாட்டோடைய குட்டி இருக்கும் இல்லையா, கண்ணுக்குட்டி, அது பாத்தீங்கன்னா அம்மா இல்லாதனால எதுவுமே சாப்பிட மாட்டேங்குதுங்க. இவர் அந்த கண்ணுக்குட்டியை மிரட்டுறாரு, ஒழுங்கா சாப்பிடலன்னா உன்னோட அம்மா போன இடத்துக்கே உன்னே அமிச்சிருவேன் அப்படின்ட்டு. அங்க இருக்கக்கூடிய தண்ணி தொட்டியில மூஞ்சி கழுவுறதுக்காக வராருங்க. அப்படி முகத்தை பார்க்கும்போது இவருடைய முகம் தெரியாம ஒரு அமானுஷமான உருவம் தெரியுது. அதை பார்த்து மிரண்டு போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. கட் பண்ணா ஒரு சின்ன பொண்ணை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, இந்த போலீஸ் ஆபீசருடைய பொண்ணு தான். இந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இந்த குட்டி பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குட்டி பொண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்பதான் போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, இந்த பொண்ணு ஆட்டிசம் சைல்டு, அவளுக்கா எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப மட்டும் தான் பேசுவா, மத்தபடி அவளோட போக்கிலேயே தான் இருப்பா. என்னுடைய மனைவி அவளை கியூர் பண்றதுக்கு ரொம்பவே போராடுனா, அதுக்கப்புறம் கியூர் பண்ண முடியல அப்படின்னு அந்த மன உளைச்சல் தாங்க முடியாமையே அவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாருங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராயிங்ஸா ஒட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யார் சார் வரைஞ்சா அப்படின்னு ஹீரோ கேட்க, அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, என் பொண்ணு தான் சார், சித்ரா தான் எல்லாத்தையுமே வரைஞ்சா, அவ கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த மாதிரி டிராயிங்கா வரைஞ்சு வைப்பா அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராருங்க. வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்க, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நட்சத்திரத்தை காட்டி அதுதான் என்னோட அம்மா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ என்ன பாக்குற அப்படின்னு கேட்கும்போது தோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்ஸ்ல இருந்து அவரோட அம்மா போட்டோ எடுத்து காட்டுறாருங்க. இதன் மூலமா இந்த சித்ராவும் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட டென்ட்டுக்கே போயிடுறாருங்க. காலையில தூங்கிட்டு இருக்கும்போது டென்ட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா இந்த ராமுலு இருக்கிறார் இல்லையா, இந்த மாடை அவுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக முயற்சி பண்றாரு. மாடை அவர் நம்பி அனுப்பினோம்னா கண்டிப்பா கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ராமுலுவை தடுக்கிறாருங்க. ராமுலு பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டு பொலவலன்னு புழக்கிறாரு. ராமுலுவோட உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தான் ஹீரோவை பயங்கரமா தாக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல மாட்டுக்காக வச்சிருந்த தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோடைய முகத்தை போட்டு முக்குறாருங்க. அப்ப திடீர்னு ராமுலு அவரோட காதுல கைய வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பயந்து அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கை கால் மூஞ்சி கழுவிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு தேவி வருவாங்க. என்னாச்சு, உடம்பெல்லாம் சேரும் சகதியமா இருக்கு அப்படின்னு கேட்க, இந்த இடத்துக்கு ராமுலு வந்தான். மாட்டை அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, தடுத்தேன். ஒரு பைத்தியக்கார மாதிரி போட்டு என்ன அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானே தெரியல, இந்த இடத்துல இருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அங்க பாரு அப்படின்னு தேவி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த விண்கல் விழுந்துச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டங்க, அதுக்குள்ள இருந்து புகையா வந்துகிட்டு இருக்கு. இந்த புகை எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நிலத்துல காது வச்சு தட்டி தட்டி பாப்பாருங்க. உள்ள இருந்து ஒரு மாதிரி எக்கோ சவுண்ட் எல்லாம் வரும். அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு இந்த போலீஸ் ஆபீசர் அவருடைய பொண்ணை கூப்பிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. ஐயோ, இந்த போலீஸ் ஆபீசர் வராரு, என்னோட அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாரு, பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் போறேன்னு சொல்லிட்டு தேவி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் சொல்லுவாரு, ஸ்டேஷன்ல அவருக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கிறதுனால போயிட்டு வர வரைக்கும் என் பொண்ணை பாத்துக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன, சித்ரா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சித்ரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சித்ரா, தேவி, நம்ம ஹீரோ 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த கல்லுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புகை வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, சோ அந்த இடத்தை தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை எல்லாம் வர சொல்லியிருப்பாருங்க. ஆளுங்களும் வந்திருப்பாங்க. வந்தவங்க கொஞ்சம் தூரம் தோண்டுவாங்க. தோண்ட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமா கேஸ் மாதிரி லீக் ஆக ஆரம்பிக்குங்க. அதை பார்த்ததும் ஒரு ஆள் பயந்து போயிருவாரு. அதை தொடர்ந்து மத்த எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க, நான் இந்த இடத்துல தோண்ட மாட்டேன் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா இந்த ஊருடைய கல்லுக்கடையை காட்டுறாங்க. அந்த கல்லுக்கடைக்கு இந்த ராமுலு வராருங்க. எக்கச்சக்கமா கல்லு வாங்கி குடிக்கிறாருங்க. எவ்வளவு குடிச்சாலும் அவருக்கு பத்தவே மாட்டேது. திரும்ப திரும்ப குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ராமுலுவை பார்த்து கிண்டல் பண்றாரு. வீட்டுல இருக்கக்கூடிய மாட்டையும் அம்போன்னு விட்டுட்டான், பொண்டாட்டியும் அம்மாவையும் விட்டுட்டான், இங்க வந்து எப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால மாட்டை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்ட, உன்னால மனைவியும் பார்க்க முடியலன்னா சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. இதுல காண்டான ராமுலு பாத்தீங்கன்னா அந்த கல்லுக்கடையே ரெண்டாக்கிடுறாருங்க. அவரோட உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகி அங்க இருக்கிறவங்களை எல்லாம் கொடூரமா அட்டாக் பண்ணுது. அடிக்க வரவனையும் சரி, தடுக்க வரவனையும் சரி, எல்லாருமே போட்டு அடிச்சு கொள்றாருங்க. தடுக்க வரவனையும் கொல்றதுனால கிருஷ்ணா அப்படின்றவர் மட்டும் அந்த கல்லுக்கடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாருங்க. அந்த நேரம் பார்த்து குழந்தை அழுவுற சத்தம் கேட்கும். இப்ப இந்த ராமுலுவோட கண் பார்வை தொட்டில் ஆடிட்டு இருக்கக்கூடிய குழந்தை பக்கம் திரும்புது. அந்த தொட்டில் ஆடிட்டு இருக்கக்கூடிய குழந்தையும் அவர் கொலை செய்யறதுக்கு தாங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க விட்டுட்டு போன இடத்துல இருந்து தோண்ட ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்சம் தூரம் தோண்டின உடனே திடீர்னு நிலம் பயங்கரமா ஆடி பொத்துன்னு ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. பார்த்தா கீழே ஒரு பாதாள அறையே இருக்குதுங்க. அதுவும் ரொம்ப பெரிய சைஸ்ல. அந்த குகைக்குள்ள நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குகையை பார்க்கும்போது முன்னொரு காலத்துல மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட குகை அப்படின்றது தெரிய வருது. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய டிராயிங்ஸ் இருக்குது, சிவன் சிலை இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஊர் தலைவரும் போலீஸ்காரங்களும் இந்த கல்லுக்கடைக்கு வந்து பாக்குறாங்க. அந்த கல்லுக்கடைக்கு நேத்து வந்தவங்க எல்லாருமே கொல்லப்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஈவன் அங்க இருந்த லேடிய கூட விட்டு வைக்கலங்க. அந்த லேடியும் கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா சோளக்காட்டுக்குள்ள இந்த கிருஷ்ணா இருக்கிறார் இல்லையா, அந்த குழந்தையோட விழுந்து கிடப்பாரு. அந்த குழந்தைய காப்பாத்திட்டு கிருஷ்ணாவை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணும்போது கிருஷ்ணா பாத்தீங்கன்னா ராமுலு ராமுலு அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. என்னையா ஆச்சு, என்னையா நடந்தது அப்படின்னு கேட்க, இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் ராமுலு தான். ராமுலு தான் ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு எல்லாரையுமே அட்டாக் பண்ண. அது மட்டும் இல்லாம தொட்டில் ஆடிட்டு இருந்த இந்த குழந்தையும் கொல்லலான்னு
வரும்போது கரெக்டா இந்த லேடி வந்து என்னப்பா ராம்லோ, என்னப்பா குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சானே தெரியல, நார்மலா பேசிட்டு இருந்தா அந்த லேடியும் கொடூரமா கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த கேப்ல இந்த குழந்தைய காப்பாத்திட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டேன். அப்புறம் ராம்லு தன்னைத்தானே அங்க அட்டாக் பண்ணிட்டு இறந்தும் போயிட்டான் அப்படின்னு சொல்ல பார்த்தா ராம்லோட டெட் பாடியும் அங்கதான் இருக்கும். இந்த ஊர் பெரிய மனுஷன் இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாருங்க, நாங்க தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இந்த மாட்டுனாலதான் இந்த கிராமத்துல ப்ராப்ளம் அப்படின்ட்டு. பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு. மேலும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஊருக்கு வந்திருக்கிற சயின்டிஸ்டையும் அவன் எங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வச்சிருக்கானே மாடு, அதையும் கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனடியா இந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோடைய டென்ட்டுக்கு வராருங்க. ஹீரோ கிட்ட நேத்து ராத்திரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. ராம்லுவா இதை பண்ணனா, அவன் என்னையும் வந்து அடிச்சான் அப்படின்னு சொல்ல, உங்களை வந்து அடிச்சானா, ஏன் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் மாட்டுக்காக வந்து அடிச்சான் சார், இந்த விஷயத்தை எதுக்காக பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஊர்ல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, தயவு செஞ்சு நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை நாங்க நம்புறமோ நம்பலையோ, நீங்க என்ன காரணத்துக்காக இந்த கிராமத்துக்கு வந்தீங்களோ அந்த வேலை முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றாரு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை எல்லாம் காட்டணும்னு நினைக்கிறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்கல் விழுந்த இடத்துக்கு கீழே ஒரு பாதாள அறை இருக்கிறதா ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தார் இல்லையா. சோ உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு எலும்பு கூடு இருக்குதுங்க. அதுவும் மனிதனோட எலும்பு கூடு அப்படின்னு அதை பார்த்தாலே தெரியுது. இந்த எலும்பு கூட நான் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்ல, இந்த எலும்பு கூட கொடுத்துட்டா நீங்க போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே ஒரு சாக்குல கட்டி வண்டியில போட்டுட்டு போலீஸ்காரங்க முன்னாடி கிளம்புறாங்க. நீங்க டிலே பண்ணாம எல்லாத்தையும் எடுத்துட்டு பின்னாடியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாரு. அங்க கட் பண்ணா இந்த கிருஷ்ணாவை காட்டுறாங்க. கிருஷ்ணா வயல்வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மியூசிக் டீச்சர். அந்த மியூசிக் டீச்சர் பாத்தீங்கன்னா ஊர் தலைவர் பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அவன் பாத்துறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ டென்ட்டுக்குள்ள அவரோட பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு தேவி வராங்க. கிளம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்களே பாக்குறீங்கல்ல, அப்படி இருந்தும் கிளம்புறேன்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது இந்த ஊர்ல நடக்கிற விஷயம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த ராமுலு அப்படின்றவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்தினர்களுக்கு மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு பைத்தியம் இருக்கு. ஒன்னே ஒன்னு சொல்றேன் தேவி, பயம். அந்த பயத்தை போக்குறதுக்காக இன்னொரு விஷயம் பண்ணி அந்த பயம் இன்னொரு பயமா மாறி இந்த கிராமத்துக்குள்ள அழிவை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வெளியில மாடு கத்துற சவுண்ட் கேக்குதுங்க. என்னன்னு பார்த்தா இந்த ராமுலோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வந்து இந்த மாட்டுக்கிட்டே சேர்த்துருவாங்க. சோ அதுங்க ரெண்டும் ஹாப்பி ஆயிரும். பாத்தியாப்பா அம்மாவை பார்த்ததும் அது எவ்வளவு சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, என்ன ரூபமா இருந்தாலும் அம்மா பாசம் அப்படின்றதே இருக்கத்தானே செய்யும் அப்படின்ட்டு. உடனே அந்த பாட்டி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஊருக்குள்ள எல்லோருமே என்னோட பையன் ராமுலு தான் வந்து எல்லாருமே கொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவனும் இறந்து போயிட்டான், டெட் பாடியா அவங்க தரமாட்டேன்றாங்க. நீ யாரு எங்கிருந்து வந்தான்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இந்த மாட்டை நீ காப்பாத்தின, அதே மாதிரி என் பையனோட டெட் பாடியும் மீட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு புண்ணியமா போகும்பா அப்படின்ட்டு அழுவுறாங்க. சரி கவலைப்படாதீங்க, நான் போய் ராமுலோட டெட் பாடியா மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. தேவி கேக்குறாங்க, நீங்க இருந்து போயிட்டீங்கன்னா இங்க மாடு இருக்குமே, இந்த மாட்டை ஊர்க்காரங்க கொல்ல நினைச்சாங்கன்னா அப்படின்னு கேட்க, தேவி கிட்ட ஹீரோ சொல்றாரு, இந்த ஊர்ல ஹனுமந்த் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி இந்த மாட்டை மறைச்சு வைக்க சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லாம இந்த மாடு குணமாயி பழையபடி பால் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இனி இந்த கிராமத்தினர்களுக்கு இந்த மாட்டை கொல்லணும்ன்ற அவசியமே இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த ராமுலோட டெட் பாடி பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பப்பட்டிருந்திருக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஷாக்கிங்கான சில விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ராமுலு அப்படின்றவர் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இறந்து போயிருக்கிறாரு. ஆனா அவர் சாவறதுக்கு முன்னாடி அவருடைய உடம்புல ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்திருக்குது. அவருடைய நர்வ் சிஸ்டமே அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல. அவருடைய நெக்குக்கு பின்னாடி போன் மார்க் இருந்திருக்கு. இவருடைய உடம்புல ஏதோ ஒரு எனர்ஜி இருந்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் இவர் இறந்து போன மாதிரி தான் இருக்குது. சாவறதுக்கு முன்னாடி அவருடைய உடம்புல அதீத உணர்வுகள்லாம் வந்திருக்குது. மூளையில ஏகப்பட்ட சிக்னல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இதெல்லாம் நார்மல் ஹியூமன்னால சாத்தியமே இல்ல. முன்னொரு காலத்துல யோகிங்கெல்லாம் தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய உசுரை வந்து இந்த உடல்ல இருந்து வெளியே எடுப்பாங்களாம். எக்ஸாக்டா அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த உடல்லையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இவனு யோகி எல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதாங்க எனக்கும் புரியல, எப்படி இவருடைய உடல்ல இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு அப்படின்னு டாக்டரே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அங்க கட் பண்ணா இந்த விறகெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. கிருஷ்ணாவுடைய கண்ணெல்லாம் மேல போய் அவரு ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ராமுலு எப்படி வீட்டுல காட்டுத்தனமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த கிருஷ்ணாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராமுலுவோட உடம்புல இருந்த நெகட்டிவ் எனர்ஜி இவரோட உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற விதமா அவரோட நெக்ல அந்த பேர்ன் மார்க் இருக்குதுங்க. கைரேக மாதிரியான ஒரு பேர்ன் மார்க். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஹீரோ பயங்கர கன்ஃபியூஷனோட அவரோட டென்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காருங்க. பார்த்தா அந்த இடத்துல இருந்து புகை வந்துகிட்டு இருக்கு. அடிச்சு புடிச்சு அங்க போய் பார்த்தா இவரோட டென்ட்டுக்கு யாரோ தீ வச்சு கொளுத்தி இருந்திருக்காங்க. ஆனா மாடு அந்த இடத்துல சேஃபா தான் இருக்குது. மாட்டை யாரும் எதுவும் பண்ணல. அந்த இடத்துல இருந்த ஹீரோடைய அம்மா போட்டோவும் எரிஞ்சு போச்சுங்க. இதை பண்ணது கண்டிப்பா இந்த ஊர் தலைவனுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர கோவத்தோட ஊருக்குள்ள என்டர் ஆகுறாரு. ஆல்ரெடி இந்த ராமுலுனால நிறைய பேர் இறந்து போயிருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்காக இந்த ஊர் தலைவரும் ஆட்களும் துக்கம் அனுசரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ போட்டு பொலவலன்னு பொழக்கிறாருங்க. ஊர் தலைவனுடைய பையன் தான் இதை பண்ணா அப்படின்றதுக்கான ஆதாரமா அங்க அவனுடைய பொருள் ஒன்று விட்டுட்டே வந்திருப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம ஹீரோ அவன் தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சது, நான் ஊரை விட்டு போயிடலான்ற ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். இப்ப தேவையில்லாம என்னோட டென்ட்ல தீய வச்சு கொளுத்தி என்ன வம்பு கெழுத்துட்டீங்க. நான் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணாம நான் இந்த
இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் சமாதானப்படுத்தி அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாருங்க. இங்க உட்காந்துருங்க சார், நான் டீ போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா தேவி நம்ம ஹீரோவை இங்க வான்னு கூப்பிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவோட வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா கிருஷ்ணா ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோ உடனடியா டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே ஜன்னல் வழியில ராத்திரி கிருஷ்ணாவோட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணா பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கிருஷ்ணாவோட நெக்லையும் பாத்தீங்கன்னா அந்த கைரேகை மாதிரியான பேர்ன் மார்க் இருக்கிறத கவனிக்கிறாங்க. கிருஷ்ணா கிட்ட பேச்சு கொடுத்துட்டு டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கடாய் வச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை ஆய்வுக்கு உட்படுத்தினோம்னா கிருஷ்ணா உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம்னு டாக்டர் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரியே இவங்க பண்றாங்க. இன்ஜெக்ஷனையும் போடுறாங்க. அவர் மயக்கம் போட்டு விளையாடுறாங்க. இப்ப கிருஷ்ணாவை ஆய்வு செய்யறதுக்காக டாக்டர் ஒரு ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க கட் பண்ணா இந்த மியூசிக் டீச்சரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ராத்திரி இந்த மியூசிக் டீச்சர் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. பட்டுன்னு கரண்ட் போயிருதுங்க. காத்து வேற ஒரு மாதிரி பலமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் கிட்ட போறாங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க சரிகம பதனிசா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேக்குது. ஆரம்பத்துல ஏதோ சத்தம் தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தங்க வேணுனே பாடுறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மியூசிக் டீச்சர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு யாரா சத்தம் போட்டுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த ஊர் தலைவனுடைய பையன் தான் வந்திருப்பான். நான் தான் ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மறுபடியும் சரிகம பதனிசா அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ இந்த சத்தத்தை விட்டது ஊர் தலைவனோட பையன் கிடையாது. இந்த இடத்துல வேற யாரோ ஒருத்தங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே ஊர் தலைவனுடைய பையன் பாத்தீங்கன்னா யாரா நீ தைரியமா இருந்தா முன்னாடி வாடா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த கிருஷ்ணா வந்திருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த ஊர் தலைவனுடைய பையனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இந்த மியூசிக் டீச்சரை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன ஊர் தலைவனுடைய பையன் இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு வீடா போய் கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா யாருமே கதவை திறக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த கிராமத்துல பல இறப்புகள் நடந்ததுனால யாருமே கதவை திறக்கிறதுக்கே பயப்படுறாங்க. நேரா அந்த போலீஸ் ஆபீசரோட வீட்டு கதவை தட்டினா போலீஸ் ஆபீசரோட வீட்டுல தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்றான், ஏன்னா அடிச்சு போட்டுட்டு மியூசிக் டீச்சரை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் எப்படி ஆம்புலன்ஸ்ல இருந்து தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அந்த மியூசிக் டீச்சரை காப்பாத்துறதுக்காக போறாங்க. இந்த கிருஷ்ணா பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் டீச்சர் கிட்ட அத்துமீறல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்றான். கிருஷ்ணா நார்மலாவே இல்ல, அவன் ஒரு மாதிரி விசித்திரமா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு சுயநினைவுக்கு வந்த அந்த மியூசிக் டீச்சர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை தேடி வந்த நம்ம ஹீரோடைய டீம் பாத்தீங்கன்னா எங்கேயோ கொலுசு சத்தம் கேக்குது அப்படின்னு சுத்தி புத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சோளக்காட்டுக்குள்ள தான் சத்தம் கேக்குதுங்க. மியூசிக் டீச்சர் அந்த கிருஷ்ணா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க பின்னாடியே பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணாவும் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மியூசிக் டீச்சர் கீழே விழுந்துடுறாங்க. ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்து அந்த மியூசிக் டீச்சரோட தலையில போறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய டீம் வந்துருவாங்க. கிருஷ்ணாவோட முகத்துல டார்ச் அடிச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பட்டுன்னு அந்த மியூசிக் டீச்சரோட தலைமையிலேயே அந்த கல்லை போட்டு கொண்டுறாங்க. அவனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஹீரோடைய டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்பிளிட் ஆயிடுறாங்க, தனித்தனியா ஆயிடுறாங்க. அதனால இந்த கிருஷ்ணா தனித்தனியா எல்லாரையுமே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கும் கிருஷ்ணாக்கும் சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையில ஹீரோ அடிச்சு போட்டுட்டு இந்த கிருஷ்ணா ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த கிருஷ்ணாக்கு முன்னாடி இந்த வைக்க புல்லுங்கெல்லாம் இருக்குதுங்க. அதுக்கு தீய வச்சு கொளுத்திட்டா இந்த கிருஷ்ணா போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லாந்தர் விளக்கு தூக்கி வீசுறாருங்க. அது போய் அந்த வைக்க புல்ல பட்டு பத்தி எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்து போய் இந்த கிருஷ்ணா நின்றுவான் அப்படின்னு பார்த்தா அந்த நெருப்புக்குள்ள அசால்ட்டா அவன் பாட்டுக்கு நுழையறாங்க. வெந்து செத்துருவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அதர் சைட்ல போய் நிக்கிறாங்க. உடல் எரிஞ்ச நிலையில வெளியில வந்து பொத்துன்னு கீழே விழுகிறான். அப்ப திடீர்னு அவனோட உடம்புல இருந்து ஒரு விசித்திரமான கருப்பு கலர்ல ஆவி அங்க இருக்கக்கூடிய லாந்தர் விளக்கு கண்ணாடிக்குள்ள போய் நிக்குதுங்க. அதை நம்ம ஹீரோ தன்னோட கண்ணால பாத்துறாருங்க. அப்ப இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கெல்லாம் காரணம் சயின்ஸை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்காக போறாரு. டாக்டர் அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. இந்த ராமுலு எப்படி இறந்து போனானோ, ராமுலு சாவறதுக்கு முன்னாடி அவனோட பிரெயின் ஆக்டிவிட்டி எல்லாம் எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இவனோட பிரெயின் ஆக்டிவிட்டியும் இருந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் ராமுலுவை கண்ட்ரோல் பண்ணி கொலை பண்ணிருக்குது, அதே விஷயம் இவனோட உடம்புக்குள்ளேயும் வந்து இவனை கண்ட்ரோல் பண்ணி கொலை பண்ணிருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாருங்க. நம்ம ஹீரோவை இந்த ஊருக்கு ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பி வச்சிருந்தார் இல்லையா, அந்த ஆபீசர் வராரு. தேவையில்லாம உன்னை இந்த ஊருக்கு அனுப்பி வச்ச ஒரு பெரிய பிரச்சனையில உன்னை மாட்டி விட்டுட்டேன். இங்க ரிசர்ச் பண்ணதெல்லாம் போதும், அதான் தேவையான சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. அதனால நீ சிட்டிக்கு வா, அங்கிருந்தே நீ ஆய்வு செய்வியாமா அப்படின்னு சொல்ல, இல்ல சார் நான் வரமாட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் பாதிலேயே விட்டுட்டு வந்தேன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலையே அப்படின்ற கில்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு ஸ்கெலட்டன் அனுப்பி வச்சிருந்தேன்ல சார், அதை பத்தின டீடைல்ஸை நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, நான் இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த விண்கல் கிட்ட வந்து நின்னுட்டு இருப்பாருங்க. அப்ப தேவியும் பக்கத்துல நின்னுட்டு இருப்பாங்க. இவ்வளவு நாள் இந்த உலகத்துல சயின்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன், நான் இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு அப்படின்றத நான் கண்கூடா பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அதான் உனக்கு தெரிஞ்சு போச்சுல, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு அப்படின்னு தேவி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அப்பதான் பட்டுன்னு ஹீரோக்கு ஞாபகம் வருது அந்த குகை. இந்த கல்லு விழறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, இந்த கல்லு விழுந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் ஆயிருக்குது. இந்த கல்லுக்கு கீழே ஒரு குகை இருந்திருக்கு, முன்ன ஒரு காலத்துல மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட குகை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு விடை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாருங்க. அப்படி உள்ள போகும்போது ஏகப்பட்ட டிராயிங்ஸ் இருக்கு. தேவியும் கூட வராங்க. சோ அங்க இருக்கக்கூடிய டிராயிங்கை நான் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி
மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ யோசனை பண்றாருங்க. அப்பதான் தெரிய வருது, நம்ம சித்ரா இருக்கா இல்லையா, அவ வந்து பாக்குற விஷயங்களை எல்லாம் வரைஞ்சு வரைஞ்சு வச்சிருந்திருப்பா. அந்த வகையில இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அம்மன் கோயில்ல இருந்த ஒரு சிற்பத்தை வரைஞ்சு வச்சிருந்திருப்பா. அந்த சிற்பத்துல லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். உடனடியா அந்த கோயிலுக்கு நம்ம ஹீரோ போவாரு. தீப்பந்தத்தை வச்சு அந்த சிற்பத்தை கிட்ட போய் பார்க்கும்போது தான் அந்த சிற்பத்துல ஏதோ ஒரு சில விஷயங்களை எல்லாம் எழுதி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அப்பதான் முன்னொரு காலத்துல இங்க என்ன நடந்தது அப்படின்றதே நமக்கு தெரிய வருதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த உலகத்தை அழிக்க வந்த அந்தகாசுராவை சிவன் வதம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சண்டையில பாத்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு வேர்வை வந்திருக்குங்க. அந்த வேர்வை துளி பூமியில வந்து விழுந்து அது ஒரு பெரிய சக்தியாவே உருவெடுத்திருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த முனிவர்கள்லாம் வந்து பயங்கரமான பிரேயர் பண்ணி அந்த சக்தியை பாத்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திர கடவுளா மாத்திட்டாங்க. அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்ன கட்டடம் கட்டினாலும் வாஸ்து சாஸ்திரம் அடிப்படையில தான் கட்டணும். அப்படி கட்டுறதன் மூலமா அந்த வீட்டுல வாழ்றவங்க நிம்மதியா வாழ்வாங்க. சப்போஸ் வாஸ்து சாஸ்திரம் அடிப்படையில கட்டல அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்படிதான் வாஸ்து சாஸ்திரம் உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சண்டையில சிவனுக்கு எப்படி வேர்வை வந்ததோ அதே மாதிரி இந்த அந்தகாசுராக்கும் ஒரு வேர்வை வந்திருக்குங்க. அந்த வேர்வை துளி இந்த பூமிக்குள்ள வந்து ஒரு தீய சக்தியா உருவெடுத்திருந்திருக்குது. அந்த தீய சக்தி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பொருள் மேலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலேயோ ஆசை இருக்குன்னு வைங்களேன், இந்த தீய சக்தி அவனோட உடம்புக்குள்ள போய் அந்த ஆசைகளை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிவிடும். அந்த ஆசை அடையறதுக்கான நெகட்டிவ் வழிகள் எல்லாத்தையுமே சொல்லும். ஒன்ஸ் அவன் அந்த ஆசையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனையே கொலை பண்ணிட்டு வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும். அவனோட உடம்புல என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அதன் மூலமா அழிவுகளை உருவாக்கும். சோ அந்த வகையில ஒருத்தர் தொட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊருங்களை இந்த நெகட்டிவ் எனர்ஜி அடிச்சிருந்திருக்குதுங்க. கடைசியா ஃபாரஸ்டுக்குள்ள தவம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள வந்திருக்குது. அந்த பெண் பாத்தீங்கன்னா எப்போதுமே தவம் புரியறவ. அவளுக்கு தனிப்பட்ட முறையில ஆசை பாசம்னு எதுவுமே கிடையாது. அதனால அவளோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய சக்தினால எதுவுமே பண்ண முடியலங்க. இந்த பொண்ணுக்கு எது மேலயுமே ஆசை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தினால ட்ரிகர் பண்ண முடியாம அந்த பெண்ணோட உடம்புக்குள்ளேயே இருந்துருச்சு. சப்போஸ் அந்த பெண் செத்து போயிட்டான்னு வைங்களேன், அவளோட உடம்புல இருந்து வேற ஒரு உடம்புக்கு போயிடும். இந்த விஷயத்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த முனிவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெண் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் எல்லோருக்குமே சேஃப்டி. அதனால இந்த பெண்ணை ஜீவ சமாதி பண்ணிடலாம். அப்படி ஜீவ சமாதி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜீவ சமாதிக்குள்ளேயே அந்த நெகட்டிவ் எனர்ஜி மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அதனால வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பாதாள அறையில வச்சு பூஜையெல்லாம் பண்ணி ஜீவ சமாதி பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமம் நார்மலாவே இருந்திருக்குது. ஜீவ சமாதிக்கு உட்படுத்தப்பட்ட பெண் தான் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ராஜேஸ்வரி அம்மனா இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஊருடைய காவல் தெய்வமா இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இந்த கோயிலை விட்டு வெளியில வராருங்க. ஊர் பெரிய மனுஷன் ஊர்க்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோ ரவுண்டு கட்டிடுறாங்க. நீ இந்த கிராமத்தை விட்டு போயிரு, நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிக்கிறோம், நாங்க என்ன பண்ணாலும் நீ தடையா வந்து நின்றுட்டு இருக்க அப்படிங்கும் போது ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கும் போது நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தேங்காய் எடுத்து கோயில் முன்னாடி போட்டு உடனே உடைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தலையில திண்ணீரையும் போட்டுக்கிறாரு. நானும் உங்களை மாதிரியே கடவுளை நம்புறேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த ஊரு பூசாரியோட பொண்ணை கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க, இங்கதானே தேவி இருந்தா காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடுறாருங்க. அப்ப இந்த ஊர் பூசாரி பாத்தீங்கன்னா அவருடைய பொண்ணை கூட்டிட்டு வராரு. அங்கதாங்க தாறுமாறான ட்விஸ்ட். இந்த ஊர் பூசாரியோட பொண்ணு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கூட பேசினது ஒரு இளம்பெண். இவர் சொல்ற அங்கடையாளத்துல யாருமே இல்ல அப்படின்றது தெரிய வருது. இல்ல நம்புங்க, அன்னைக்கு கூட இந்த ராமுலுவோட அம்மா வந்துட்டு ராமுலுவோட டெட் பாடியை வாங்கி தர சொல்லியிருந்தாங்க. அப்போ பக்கத்துல தேவி நின்னுட்டு இருந்தாங்க, நீங்க பாத்தீங்க தானே அப்படிங்கும் போது ராமுலோட அம்மா சொல்றாங்க, ஆக்சுவலா நீ தேவி தேவின்னு தனியா தான்ப்பா பேசிட்டு இருந்தா அந்த இடத்துல யாருமே இல்லன்ட்டு. இவங்க போய் சொல்றாங்க, சரி சித்ரா என் கூட தானே இருக்கிறா, சித்ராக்கு தெரியும், நீ சொல்லுமா, நீ பார்த்த தானே தேவி அக்கா இருக்காங்க தானே அப்படிங்கும் போது இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு ஒரு ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு இந்த கிராமத்தினர்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால யாருமே நம்புறதா இல்ல. அப்போ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கடவுள் சிலையை கை காமிச்சு தேவி அக்கா அங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. தக்காளி அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த கிராமத்தோடைய காவல் தெய்வமான ராஜேஸ்வரி அம்மா தான். ராஜேஸ்வரி அம்மாவுடைய முழு பேர் தான் ராஜேஸ்வரி தேவி. இந்த விஷயத்தை இந்த ஊர் சாமியாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த தீய சக்தி பாத்தீங்கன்னா அந்த பாதாள அறைக்குள்ள இருந்து வெளியில வராம இவ்வளவு நாள் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. எப்ப இந்த விண்கல் வந்து அந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை ஏற்பட்டு அதன் வழியா அந்த தீய சக்தி வெளியில வந்து முதல்ல இந்த ராமுலுவோட உடம்புக்குள்ள பூந்துச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா இப்ப யாரோட உடம்புல இருக்குன்னு தெரியல. சோ யார் உடம்புக்குள்ள எல்லாம் அது போதோ அவங்கனால இந்த கிராமத்தினர்களுக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது யாரோட உடம்புல இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கிராமத்தினர்களுக்கு சொல்லிடுறாங்க. நெக்கு பக்கத்துல கைரேக வடிவுல ஒரு பர்ன் மார்க் இருக்கும். சோ அது யாரோட உடம்புல இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல கிராமத்தினர்கள் அலமோத ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இருக்கா எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இந்த ஊர் தலைவரோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்புக்குள்ள இது வந்திருக்குதுங்க. வீட்டுல உட்காந்து காய்கறி அரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைக்கார அக்காவோட மோதிரத்தை பார்த்துட்டு அந்த மோதிரத்து மேல ஆசை வரும். அந்த மோதிரத்தை கொடு அப்படிங்கும் போது அக்கா இது என்னோட மோதிரம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்கார அக்கா சொல்ல பயங்கர கொடூரமா மாறி அங்க இருக்கக்கூடிய அருவாமனையில அந்த வேலைக்கார அக்காவுடைய விரலையே கட் பண்ணி அந்த மோதிரத்தை எடுத்துப்பாங்க. இந்த ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறம் இந்த ஊர் தலைவரோடைய மனைவி பாத்தீங்கன்னா அப்படியே அங்க இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த தீய சக்தி வேற ஒரு ஆளை தேடி போயிருங்க. அங்க கட் பண்ணா இன்னொரு அக்காவோட உடம்புக்குள்ள பூந்து அந்த அக்கா தன்னோட குடும்பத்தினர்களையே கொடூரமா கொன்றுவாங்க.
ஒட்டுமொத்த கிராமமும் பாத்தீங்கன்னா பீதியில உறைஞ்சு போய் இருப்பாங்க. அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு காட்டு வெளியில நடந்து வந்துகிட்டு இருப்பான். அங்க ஒரு நாய் எதையோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அந்த நாயை பார்த்து இவன் கல் எடுத்து அடிப்பான். அந்த நாய் இவனை துரத்த ஆரம்பிச்சிருங்க. பார்த்தா அந்த நாயோட உடம்புக்குள்ள தான் இப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. மேட்டுக்கு அந்த பக்கம் ஏகப்பட்ட பேர்த்த கடிச்சே கொண்டு வச்சிருக்குங்க இந்த நாய். அந்த வழியில புல்லட்ல அந்த பைல்வான் வருவாரு. என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி தலைதறிக்கு ஓடி வந்துகிட்டு இருக்கேன்னு அந்த பையன்ட்ட கேட்க, அந்த நாய் கடிக்க வருது மாமா, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுவான். அப்ப அந்த நாய் பாத்தீங்கன்னா அந்த பைல்வானை கடிக்கிறதுக்காக வேகமா ஓடி வரும். தாவும் போது ஜஸ்ட் இவர் நகர்ந்துருவாரு. அங்க இருக்கக்கூடிய கட்டையிலேயே போய் விழுந்து அந்த நாய் செத்து போயிடும். பட்டுன்னு அந்த நாயோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த பைல்வானோட உடம்புக்குள்ள வந்துருங்க. இந்த பைல்வான் ரொம்ப வேகமா இந்த கிராமத்துக்குள்ள நுழைறாரு. இந்த பைல்வானுக்கு தான் அவருடைய பொண்ணை சுத்தமா ஆகாதே. இந்த பைல்வான் அவருடைய பொண்ணை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. உடனடியாக ஊர்க்காரங்க எல்லாம் வந்து தடுக்கிறாங்க. எல்லாருமே போட்டு அடி அடி நடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய அந்த இரும்பு சங்கிலி எடுத்து அடி அடி நடிக்கிறாரு. அந்த சங்கிலில இருந்து ஒரு சவுண்ட் வருதுங்க. அந்த சத்தத்துக்கு அந்த பைல்வான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறாரு. உடனே இந்த பைல்வானை கட்டி வச்சிடறாங்க. அப்ப இந்த சாமியார் வந்து சொல்றாரு, இந்த பைல்வானை கொல்லணும். இந்த பைல்வானை ஜீவ சமாதி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேய் பழையபடி அந்த பாதாள சிறையிலேயே அடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு இதுல உடன்பாடே கிடையாதுங்க. யாரா இருந்தாலும் அது மனுஷன் தான், இந்த மாதிரி கொல்றதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்ட்டு இந்த பைல்வானை ஜீவ சமாதி பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். ஆனா இந்த பைல்வான் பாத்தீங்கன்னா கைத்தெல்லாம் அத்துட்டு அந்த இடத்துல வந்து ஓடிடுவாருங்க. எல்லாருமே காட்டுக்குள்ள போயிட்டு இந்த பைல்வானை தேடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு பாறை மேல இந்த பைல்வான் உட்காந்து கொடூரமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தனியா இதை பாத்துருவாருங்க. அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாரு. ஆனா இந்த பாறைக்கு பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைல்வான் அந்த இடத்துக்கு வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரையும் கொண்டுட்டு மறுபடியும் கிராமத்துக்குள்ள போவாரு. மறுபடியும் இந்த கிராமத்தினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பைல்வானை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தர் கடப்பாரை எடுத்துட்டு வந்து குத்திடுவாருங்க. அவ்வளவுதான், இந்த பைல்வான் செத்து போயிருவாரு. இப்போ இந்த பைல்வான் உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தி எங்கேயோ போயிடுச்சுங்க. ஆனா அது எங்க போச்சுன்னு இப்ப தெரியல. ஹீரோக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிட்டார் இல்லையா? சோ அதனால அந்த சின்ன குழந்தைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அப்பா மாதிரி இருந்து அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்குவாருங்க. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்கும். அந்த சித்ராவோட நெக்ல பாத்தீங்கன்னா அந்த கைரேக மாதிரியான உருவத்துல போன் மார்க் இருக்கும். பார்த்தா அந்த பைல்வான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்திருக்குங்க. இந்த பொண்ணு ஒரு ஆட்டிசம் சைல்டு தானே. சோ இந்த பொண்ணுக்கு பெருசா ஆசை இருக்காது. அதனால இப்போ வரைக்கும் அந்த பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேய் அமைதியாவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த விஷயம் கிராமத்தினர்களுக்கு தெரிய வருதுங்க. உடனடியா இந்த சின்ன பொண்ணை ஜீவ சமாதி பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. இந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு. ஆனா ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ அடிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த பொண்ணுக்கு ஜீவ சமாதிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மயக்கத்துல கிடப்பாருங்க. அந்த இடத்துக்கு இந்த தேவி வருவாங்க. நம்ம ஹீரோ வெளியிட்டு நீ அந்த பொண்ணை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ தேவி அப்படியே பார்த்துட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புவாரு. தான் கூட இருக்கிறது கடவுள் அப்படின்றத நம்ம ஹீரோ நம்புறாருங்க. இந்த ராமுலோட பாட்டி இருக்காங்க இல்லையா, முதல்ல மாட்டை கொல்ல பார்த்தானுங்க. இப்போ ஒரு சின்ன பொண்ணையும் கொல்ல பாக்குறானுங்க. நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் தப்பிச்சு போக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஆளுங்க எல்லாம் பார்த்து அந்த பொண்ணை மறுபடியும் புடிச்சிட்டு போயிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவங்களை எல்லாம் எதிர்த்து நிக்கிறாருங்க. இந்த பேயை விரட்டுறதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நீங்க சொல்ற மாதிரி இந்த பொண்ணை ஜீவ சமாதி பண்ணிட்டா இந்த பேய் திரும்ப வராதுன்னு என்ன நிச்சயம்? நமக்கு தேவையானது பர்மனன்ட் சொல்யூஷன் தான், இதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான். இன்னைக்கு அடைச்சு வைக்கப்படுற பேய் என்னைக்கு வேணாலும் வெளியில வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த சாமியார் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கிராமத்தை சேஃப்டி பண்ணா போதும், அதுக்கு நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோவை அடிச்சு புடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு முன்னாடி ஆரத்தி காட்டி பூஜை பண்றாங்க. அப்படி பூஜை பண்ணும்போது இந்த மணி அடிப்பாங்க இல்லையா, அந்த மணி சத்தத்துக்கு அவ ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா அப்படின்றத ஹீரோ கவனிச்சிடுறாரு. உடனடியாக அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு வெளியில போறாருங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மணிகளை தொங்க விடப்பட்டிருப்பாங்க. அந்த மணிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த சத்தத்துக்கு அந்த பொண்ணு பயங்கரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதான் தெரிய வருது இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு இந்த மணி சத்தம்னா சுத்தமா ஆகாது அப்படின்ட்டு. அதனாலதான் ஒரு முறை ராமுலு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வரும்போது அந்த மாட்டோட கழுத்துல இருக்கக்கூடிய மணி சத்தத்தை கேட்டு பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடி இருந்திருப்பான். இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா மணிகளையும் பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப இந்த ஊர் கடவுளான தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பெல் எல்லாம் அடிக்க வைக்கிறாங்க. கண்டினியூஸா அந்த பெல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சத்தத்தை தாங்க முடியாம அந்த பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வெளியில வந்துருது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி 3 நாளா பயங்கரமா ஸ்பிளிட் ஆகுது. பட்டுன்னு அங்கேயே வெடிச்சு சதறுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சேஃப்டி ஆயிரா. இந்த பெண்ணோட உடம்புல இருந்து அந்த தீய சக்தி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோவை கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சித்ராவை தான் கூடயே கூட்டிட்டு போயிடலாம், ஏன்னா சித்ராக்கு தான் யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தை விட்டு வெளியேறாருங்க. அப்ப இந்த இடத்துக்கு தேவி வராங்க. நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல் நான் உங்களை பார்க்கும்போது உங்களோட மனநிலை எந்த மாதிரி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா நீங்க நம்பியிருப்பீங்களா? அதனாலதான் நீங்க நம்புற மாதிரி ஒரு ஆளா நான் உங்க பக்கத்துல இருந்தேன் அப்படின்னு தேவி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு மறையறாங்க. இந்த கால் டாக்ஸி டிரைவர் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து யார்கிட்ட சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுவா அது ஒரு தேவதை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா கண்ணுக்கு தெரியலனாலும் நானும் பிரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வண்டி எடுக்கிறாருங்க. இந்த படத்தோட முடிவுல என்னதான் இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி எடுத்திருந்தாலும் இந்த படத்தின் மூலமா சவுண்ட் தெரப்பியை பத்தி சொல்லி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இதோட இந்த படம் முடிச்சது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.